என்னது இது? எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் ரோஸ்ட் விழுன்னு நினச்சா அப்படியே வண்டி பார்வதிக்கு ஆதரவாக திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்வதிக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா அவங்க இந்த வாரம் வந்து நல்லாவே வேலைகள் செஞ்சாங்க. ஆனால் அதுக்குன்னு இன்றைக்கி நாலு முழுக்க பார்வதிக்காக மட்டுமே அர்ப்பணிப்பாங்கன்னு நான் நினைக்கல. 2 ப்ரோமோவும் பார்வதிக்கான ஒரு பூஸ்டப் ப்ரோமோவை தான் வந்திருக்கு. ஏற்கனவே சேனலுடைய கமெண்ட்ஸில் இருந்து, அந்த வீடியோ கமெண்ட்ஸில் இருந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் வரைக்கும் எல்லா சேனல் கமெண்ட்ஸ்லேயும் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பயங்கரமான ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்டு இப்போ இந்த சம்பவம் நடக்கிறது மூலமாக சேனல் வந்து பார்வதியை டாப் 5க்கு புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வந்து பார்வதி, நோ டவுட். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. சேனல் வந்து அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் ப்ரோமோக்கும் செகண்ட் ப்ரோமோக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வியானாவையும் எஃப்ஜேவையும் காட்டுறாங்க. நம்ம ஃபயர் விட்டோம், சில்லறையை செதற விட்டோம், இவங்க 2 பேருனுடைய அந்த தப்பான ஒரு உறவை வந்து கேட்பாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது எதுக்காக நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கடா முட்டாள் மக்களே அப்படின்னு தான் சேனல் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. என்ன தெரியுமா? கேப்டனை காணும், வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்தப்போ தலையை காணும், தலை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சீன்ஸ் எல்லாமே காட்டப்பட்டிருக்கே தவிர்த்து அதை வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு நடக்க போகிறதில்ல. பார்வதிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது தலையை காணும், அசிஸ்டன்ட் வார்டனை காணும், மாறா அசிஸ்டன்ட் வார்டனும் தலையும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க, வியானா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை காட்டியிருக்காங்க. பின்னாடி வந்து பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க. 2வது ப்ரோமோவில் முழுக்க அடி வந்து எஃப்ஜேக்கு மட்டுமே, நோ வியானா. 3வது ப்ரோமோலையும் முழுக்க அடி வந்து எஃப்ஜேக்கு மட்டுமே, நோ வியானா. ஒரு ப்ரோமோ ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல எஃப்ஜே அவர்கள் என்ன தாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி அந்த வீட்டுக்குள்ள வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் இந்த வாரங்களில் இவங்க 2 பேர் தான் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்யணும். இவர் வந்து லைட்டாக கையில் வந்து அடிபட்ட உடனே முழு வேலையும் வந்து பார்வதி தலையில் போட்டு போயிட்டார். அந்த பாத்திரம் துளக்கிறதுல கூட நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து முக்கால்வாசி வெசில்ஸ் வந்து அவங்க தான் கழுவிருப்பாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் நேற்று ஃபுல்லாக வேலை செஞ்சேன், இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எஃப்ஜே வந்து அதுக்கு ஒத்துருக்கவே மாட்டான். ஒன்று நீங்கள் சமைங்க, நான் பாத்திரம் கழுவுறேன், இல்லைனா நான் வந்து சமைக்கிறேன், நீங்கள் பாத்திரம் கழுவுங்க, 2 வேலையும் என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே நமக்குள்ள, இது ஏன் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, கொஞ்சம் இது பண்ணுங்களேன். சரி, அவங்களுக்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம், இது என்னதான் வந்து நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து கன்சிடர் பண்ணி, இப்போ அந்த இடத்துல வியானா இருந்திருந்தா, இல்லை கனி இருந்திருந்தா, இல்லை அன்பு கேங்கில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா, ஈவன் ரம்யாவாக இருந்திருந்தா கூட எஃப்ஜே வந்து பண்ணியிருப்பான். ஆனால் பார்வதி அப்படிங்கிறதுனால மட்டுமே வாண்டடாக அவன் பண்ணலை. எனக்கு என்ன இங்கே கேள்வி எழும்புது அப்படின்னா, இவ்வளோ வன்மம் வந்து ஒருத்தர் மனசுக்குள்ளே இருக்குது, அப்புறம் எப்படி கூச்சமே இல்லாமல் டாஸ்க் முடிஞ்ச உடனே எல்லாரும் நார்மலாக பேசிக்கிறாங்கன்னு தெரில. காலையில் அடிச்சுக்கிறாங்க, நைட்டில் உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே அம்புட்டு வன்மமும் அப்படியே தான் இருக்குது. எஃப்ஜேவுக்கும் அவ்வளோ வன்மம் இருக்குது பார்வதி மேலே. அதனால் பார்வதிக்கு எந்த இடத்துலையும் எஃப்ஜே வந்து ஆதரவாக நிற்கவே இல்லை. மாறா அவர் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா, வியானாவை பேரண்டிங் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸ்கூலினுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சார். செகண்ட் ப்ரோமோவில் அதுதான் கேட்கப்படுது. பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து தேவைப்படுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அவர் காணா போயிடுறாரு, ஏன் தலையில் கட்டிட்டு போயிடுறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அங்கே வைக்கப்படுது. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து உண்மை. குறிப்பாக அந்த விரலில் அடிப்பட்ட அந்த ஒரு டைமில் அவர் போய் தூங்கிட்டார், ரெஸ்ட் எடுக்கிறாரு. விடிய 4 மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்ததை எல்லாருமே பார்த்தோம். அது வந்து ஏன் அவங்க செய்யணும், அவங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ் நினைக்கிறேன். செய்கிறதும் செய்யாததும் அவங்களுடைய விருப்பம். செஞ்சாங்கல்ல, இப்போ செய்ய வேணாமே அப்படிங்கிறது ஓகே, செஞ்சுருக்காங்கல்ல, அதுக்கான அப்ரிசியேஷன் கொடுக்கணும்ல. அந்த அப்ரிசியேஷனை கூட என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணலான்னு சொல்லி அதையும் விக்கல்ஸ் வந்து ஒரு பக்கம் திருப்ப பார்த்தார். இந்த கனி இருக்காங்க இல்லையா, இந்த கனி வந்து எல்லா இடத்துலையும் எஃப்ஜேவுக்கு தான் சப்போர்ட்டு.
ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திரிச்சு கிளம்பல. காலையில் 4 மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துருக்காங்க, தூங்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கிளப்பலாம்ல அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. பிரஜன் தான் நினைக்கிறேன், பிரஜன் வந்து சொல்கிறாப்புல. அப்போ இந்த கனி சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது வந்து வார்டன் பொறுப்பு தானே. அப்போ அசிஸ்டன்ட் வார்டன் என்ன பிடுங்குவார், வியானா பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரா? இப்படி எல்லா இடத்துலையும் கனி வந்து பார்வதின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது ஆப்போசிட்டாக பேசுகிறதே வேலை. கானா வினோத்தை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கான காரணமும் கூட எஃப்ஜேவுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய பேரை வந்து அவங்க எடுத்து எல்லாருமே அவருடைய பேரை சொல்லி. ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது தான். வியானா வந்து போயிருந்தா வேறு மாதிரி போயிருக்கும். ஜெயிலுக்கு வெளியில் இருக்கும்போதே அவங்க வந்து தடவுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. உள்ளே ஒன்றா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கசமூசா தான். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் விஜய் சேதுபதி இதை தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்டுட்ருக்காரு. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, அவன் ரெட் ஹேண்டாக மாட்டிக்கிட்டான். 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கையுங்களமாக சோழி முடிஞ்சுன்ற மாதிரி தான் அவர் வந்து மாட்டியிருக்கிறாரு. இந்த வார எலிமினேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க சேனல். அது வந்து தனியாக ஒரு வீடியோவில் பேசினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். ஆனால் இந்த வாரம் முழுக்க வந்து வேலை செஞ்சதில் இருந்து எல்லாமே வந்து பார்வதி அவர்கள் 100% பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் அவர் கேட்பாரா மாட்டாரான்றதில் அந்த லெட்டர் மேட்டர்லாம் கேட்குறாரு. லெட்டர் மேட்டரில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதி மேலே நியாயமே கிடையாது. பார்வதி அதிகப்படியான வேலைகள் செஞ்சாங்க, அதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கான கிரெடிட்ஸை கொடுக்கறது ஓகே ஃபைன், அது வந்து 100% எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த லெட்டர் மேட்டரில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த லெட்டரில் ஒன்றுமே கிடையாது, அதை எழுதுறதுல ஒரு தப்பும் கிடையாது. இன்னொன்று அந்த லெட்டர் வந்து அந்த லெட்டர் வந்து எழுதுறதுக்கு காரணமே பார்வதி தான். அவங்க தான் வந்து லவ் கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க, அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் டான்ஸ் ஆடினாங்க, அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொன்னதும் அவங்க தான். அந்த விஷயத்தை எதுக்காக விஜய் சேதுபதி எடுத்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. இவர் உடனே எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, அவங்க எப்போ கேரக்டரில் இருக்காங்க, எப்போ பார்வதியாக இருக்காங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான் லிட்டரலாக. எப்பயுமே எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி ஒரு அதிகார தோரணையில் தான் பேசுவான் விஜய் சேதுபதி கிட்ட. இன்னைக்கு அதெல்லாம் போட்டு புலகிறாப்புல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த வியானா மேட்டரை மட்டும் பேசி விட்டீங்கன்னா, ஏன்னா அது நீங்கள் பேசினா தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெளியில் வந்து மக்களுடைய ஆதரவு அவ்வளோ கிடைக்கும். இது சென்சிட்டிவான விஷயம், இதை நம்ம கையில் எடுக்க வேணாம் நீங்கள் நினைக்காதீங்க சார், தாராளமாக பேசுங்க. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். கேரக்டராக பண்ணணும். அதுக்குள்ளே இந்த மாதிரியான கேடுகட்ட சீர்கேடான விஷயங்களை செஞ்சால் அது வெளியில் எப்படி போகுன்றதாச்சும் அவங்களுக்கு தெரியணும். ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நீங்கள் ஓட்டிங்கில் பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, இதோ இன்றைக்கி பண்ணிங்களே, வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களாம், இவனுங்க நோ எலிமினேஷன் வீக் வைப்பானுங்களாம். இன்றைக்கி ரம்யாவோ இல்லை வியானாவோ இல்லை கனியோ 3 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியில் போகணும். ஆனால் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, இன்றைக்கி நோ எலிமினேஷன் வீக் வைக்கிறீங்க. என்ன இது கதை புரியலையே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் பேசுவோம். நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எதுக்கு அவ்வளோ வாரம் ஃபுல்லாக ஓட்டை போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு இவனுக்கு வேறு ஒரு ஃபேக்கான ஒரு ரிசல்ட் வந்து எங்களுக்கு மாறி மாறி கொடுத்து இந்த தமிழ் கிட்ஸு அதை வேறு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் கடைசியில் நோ எலிமினேஷன் சொல்லிட்டீங்கன்னா என்னது இது? கனியை வெளியில் அனுப்பணுன்றதுக்காக நோ எலிமினேஷன் வீக்கா? அதுக்கு எதுக்குடா நாமினேஷன் பண்ணீங்க? நாமினேஷன் எதுக்குடா வச்சிங்க? தேவையே இல்லையடா அது. பைத்தியக்காரங்களா, கேட்க வேண்டிய விஷயங்களை கேளுங்கப்பா. வியானாவை போட்டு போலங்க, நீங்கள் எஃப்ஜே போட்டு அடிக்கிறதெல்லாம் ஓகே தான். பார்வதி விஷயத்தில் மட்டும் எதுக்கு அடிக்கிறீங்க? பார்வதிக்கு ஹைப் ஏற்றுறதுக்கா? நீங்கள் அதை செய்யவே தேவையில்ல. பார்வதி டாப் 5க்கு போயிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். டைட்டில் வின்னருக்கு நோக்கி புஷ் பண்ணுறீங்களோ? எங்கள் அண்ணன் இருக்காண்டா கானா வினோத் அப்படின்ற மாதிரி தான். சும்மா ஒரு ஃபன். யார் வேணாலும் டைட்டில் வின் பண்ணுறோங்க. நமக்கு இந்த சீசனில் பெருசாக உடன்பாடே கிடையாது. ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. எவன் வின் பண்ணாலும் யூஸ்லெஸ் தான். அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள். தேர்ட் ப்ரோமோவில் இதை விட சுவாரஸ்யமாக சம்பவங்கள் நடக்குது. அதை பற்றியும் பேசுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட பொறுத்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.